வணக்கம். புத்தாண்டு 2025 வரப்போகிறது. அந்த புத்தாண்டு 2025 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கிட ஆர்வமா இருப்பாங்க. இறைவன் அருளால் எல்லோரும் இன்பிற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று இறைவனை வேண்டி, குறிப்பாக இந்த 2025 வருஷம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பதை சொல்றதுக்காக தான் இதை 100% அப்படியே பிடித்துக் கொண்டு இருக்கக்கூடாது. கோச்சார ரீதியான பலன்கள் 25% தான். தசாபுத்தி அமைப்புகள் நன்றாக இருக்கும் பொழுது அதான் வேலை செய்யும். தசாநாதனே மிகவும் வலிமையானவன், ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. தசாநாதனும் வலிமையாக இருந்து இந்த கோச்சார ரீதியாகவும் நாம் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் நல்லபடியா இருக்கும் பொழுது அந்த நல்ல விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாகும். தசாநாதனும் மோசமாக இருந்து இந்த கோச்சார ரீதியாகவும் மோசமா இருந்ததுன்னா கொஞ்சம் அது கவனமாக இருக்க வேண்டிய சூழலை உண்டு பண்ணும். அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி நவீன காலத்துல இந்த ஜோதிடம் பற்றிய உண்மைகள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியதுதான் இந்த புத்தாண்டு 2025 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சிந்திக்க போறோம். சொல்றேன் என்று சொல்வதை விட என் மனதில் தோன்றிய சிந்தனைகளை உங்களுக்கு பகிர்ந்து அளிக்கிறேன். பொதுவா இந்த 12 மாசத்துல என்ன பலன்கள் எப்படி நடக்கும் என்பதை எப்படி தீர்மானிக்கிறதுன்னா, நீண்ட நாட்கள் ஒரே ராசியிலேயே இருக்கக்கூடிய கிரகங்கள், அவைகள் பார்வைப்படக்கூடிய இடங்கள், அதை வைத்துத்தான் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியும். இப்ப சனி பகவான் 2025 முழுவதும் கும்பராசியிலே இருக்கிறாருங்க. குரு பகவான் இப்ப ரிஷப ராசியில இருக்காரு. அவர் மே மாசம் மிதுன ராசிக்கு போக போறாரு. அப்ப இப்ப என்னென்ன இடங்களை எல்லாம் பாக்குறாரு, மிதுன ராசிக்கு போனப்போ என்னென்ன இடங்களை எல்லாம் பார்ப்பாரு. இப்ப கும்பராசியில இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் என்னென்ன ராசியெல்லாம் பார்ப்பறாரு. அடுத்து நீண்ட காலம் இருக்கக்கூடிய இன்னொரு கிரகம் ராகு கேதுகள் 1.5 வருஷம் இருக்கும் ஒவ்வொரு ராசியிலையும். இப்ப கேது பகவான் கன்னி ராசியிலையும் ராகு பகவான் மீன ராசியிலையும் இருக்காங்க. அவங்க மே மாசம் ஆண்டி கிளாக் வயசுல தான் அவங்களுடைய பயிற்சி நடக்கும். அப்ப அந்த கேது பகவான் சிம்ம ராசிக்கும் ராகு பகவான் கும்ப ராசிக்கும் போவாரு. அப்ப இவர்கள் இப்படி இடம்பெயரக்கூடியதுனால எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதா இந்த புத்தாண்டினுடைய 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கிறது என்ற பலனாக அமையும். இப்போதுல முதலாவதாக மேச ராசியை நம்ம எடுத்துக்கொள்வோம். மேச ராசிக்கு வருடம் முழுவதும் அந்த 11ஆம் இடத்திலேயே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 11ஆம் இடத்துக்குரியவன் 11ஆம் இடத்திலேயே சஞ்சாரம் செய்வதனாலும், பாவகிரகங்கள் உபஜய ராசியில சஞ்சாரம் செய்யும் பொழுது நற்பலன்களை கொடுப்பது என்பதாலும் லாபம் அதிகமாக இருக்கும் அந்த சனி பகவான் இருக்கிறத பொசிஷனை பொறுத்து. அதே சமயத்துல அந்த சனி பகவான் ராசியையும் பார்க்கிறார். அதனால எப்பொழுதும் கொஞ்சம் மன அழுத்தத்தை உண்டு பண்ணி கொண்டே இருப்பார். அந்த சனி பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அடுத்து உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்ப்பதனால பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதும், தற்காலிகமாக பிள்ளைகளை பிரிதெடுக்கக்கூடிய சூழல் ஏற்படுவதும் ஏற்பட்டுரும். அதே சமயத்துல 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவானால் நீங்க வைத்திருக்கக்கூடிய பதவியில சில தொந்தரவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும்.
இதுக்கு ஒரு கூடுதல் பலம் சேர்க்கும் விதமாக கேது பகவானும் மே மாசம் அந்த இடத்துக்கு சேர்றார், 5ஆம் இடத்துக்கு சேர்றார். அப்போ நீங்க உங்க பிள்ளைகளினுடைய உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய பதவி விவகாரங்களில் அலுவலகங்களில் கவனமாக இருக்கணும், கவனமாக இருந்துக்கிடுங்க. ஏன்னா கேது பயிற்சியின் காரணமாக மே மாதத்திற்கு பிறகு பிள்ளைகள் உடல்நலில் கூடுதல் கவனம் தேவை. அலுவலகத்தில் பதவிகளில் இருப்பவர்கள் கவனம் தேவை. அதற்கு நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு செய்வது மிகவும் முக்கியம். பிறகு இந்த சனி பகவான் 8ஆம் இடத்தையும் பார்க்கிறாருன்னு சொன்னேன் இல்லையா? ஆனா மே மாசம் வரைக்கும் அந்த 8ஆம் இடத்தை வியாழ பகவானும் பார்ப்பதால் சனி பகவான் ஏற்படக்கூடிய திடீர் சஞ்சலங்களையும் திடீர் உடல்நல கோளாறுகளையும் திடீர் விபத்துக்களையும் மே மாசம் வரை குரு பகவான் உங்களுக்காக காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார், தடுத்துக் கொண்டிருக்கிறார், கவசம் போல் இருக்கிறார். ஆனா மே மாசத்துக்கு பிறகு உங்களுடைய 8ஆம் இடம் குரு பார்வையிலிருந்து விலகி விடுவதால் மே மாசத்திற்கு பிறகு நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும் பொழுதும், வீடுகளில் நடமாடும் பொழுதும், படிக்கட்டுகளில் ஏறும் பொழுதும், குளியல் அறைகளிலும் நடமாடும் பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். திடீர் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் இந்த 8ஆம் இடம் குரு பார்வையிலிருந்து தவறிவிடுகிறது, பெறாமல் போய்விடுகிறது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் மே மாசத்திற்கு பிறகு நன்றாக ஆகிவிடுகிறது. ஏனால் லாபஸ்தானத்துக்கு ஏற்கனவே சனி இருக்குது, ராகுவும் மே மாசத்துக்கு பிறகு வருது, அது வியாழன் பார்வையும் மே மாசத்துக்கு பிறகு பெறப்போகுது. அதனால மே மாதத்திற்கு பிறகு நீங்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலில் லாபம் அதிகமாக இருக்கும். குரு பகவான் உங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதால் திருமணம் சம்பந்தமான நிகழ்வுகளை நன்றாக செய்யலாம், முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார், உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால திருமணம் சம்பந்தமான நிகழ்வுகளில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய எண்ணங்கள் பலிதமாகும், ஈடேறும். தந்தையினுடைய வழியாக வந்த பிரச்சனைகள் பூரா மே மாசத்திற்கு பிறகு குறைந்துவிடும். இதெல்லாம் குரு பகவான் மே மாசத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய பேச்சின் காரணமாக நடக்கிறது. ஆதலால் மே மாசத்திற்கு பிறகு கன்னிராசி மேசராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடம் உயர்வு பெறுகிறது. நண்பர்கள் சம்பந்தமாக வெளிவட்டார தொடர்புகள் மூலமாக நன்மைகள் விளையும், எண்ணங்கள் ஈடேறும், லாபங்கள் அதிகமாக இருக்கும். அவர்களுக்கு உரிய ஒரே ஒரு கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகங்களில் பதவிகள் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இதான் மேசராசிக்குரிய சுருக்கமான பலன். அடுத்து ரிஷபராசிக்குரிய பலன். ரிஷபராசிக்கு இதே மாதிரி கிரகங்களினுடைய இடங்களை எடுத்துக்கொண்டீர்களானால் வருடம் முழுவதும் சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். 2025 முழுவதும் சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறார். அந்த சனி பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்கிறார். அந்த 2025 முழுவதுமே அவர் விரயஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் வந்து கொண்டுதான் இருக்கும். உங்களுடைய வலது கண் சம்பந்தமாக ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டால் உடனே மருத்துவரை சென்று காண வேண்டும். அந்த சனி பகவான் 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ரிஷபராசி என்பவர்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். தாயாருடைய உடல்நலில் கவனம் தேவை. ஏற்கனவே அந்த 4ஆம் இடத்திற்கு மே மாதம் கேது பகவானும் வரப்போகிறார். 4ஆம் இடத்திற்கு கேது பகவானும் சனி பகவானும் பார்வை விடுவதால்
தாயாருக்கு கால் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக வாய்ப்புகள் இருக்கிறது. வண்டி வாகனங்களில் கூடிய பராமரிப்பு செலவு அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்பொழுது 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்து கொண்டிருப்பதால் புத்திரர்கள் வழியாக நல்ல செய்திகளும் நல்ல முன்னேற்றங்களும் பதவி சம்பந்தமான முன்னேற்றங்களும் மே மாதம் வரை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும். திருமண சம்பந்தமான நிகழ்வுகளை பூரா மே மாசம் வரைக்கும் செய்து கொண்டிருக்கலாம். அதற்கு பிறகும் செய்யலாம். 2ஆம் இடத்திற்கு தான் குரு பகவான் வருகிறது. மே மாசம் வரை 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர் மே மாசத்திற்கு பிறகு 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க போகிறார். அதனால தொழிலில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஏற்கனவே செய்து கொண்ட தொழிலில் முன்னேற்றம் சம்பவிக்கும். தனஸ்தானத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் வருமானங்கள் கூடும். எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்க்கிறார். மே மாசத்திற்கு பிறகு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்ப்பதால் மே மாசத்திற்கு பிறகு கடன் நிவர்த்தி, உடல் நலம் மேம்பாடு, எதிரிகள் தொந்தரவு குறைதல், மனச்சஞ்சலங்கள் இவையெல்லாம் குறையும். தொழிலில் லாபம் அதிகமாக இருக்கும் மே மாசத்திற்கு பிறகு. ரிஷபராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் தாயாரினுடைய உடல் நலம், வீடு வாகன பராமரிப்பு, இதுகள் தான் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து மிதுன ராசிக்கார அன்பர்களுக்கான புத்தாண்டு பலன்கள். மிதுன ராசி அன்பர்களுக்குரிய புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும்? மிதுன ராசியில் வருடம் முழுவதும் 9ஆம் இடத்திலேயே சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். பாகிஸ்தானாதிபதி பாகிஸ்தானத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருப்பது சகல விதமான பாக்கியங்களையும் உண்டு பண்ணி கொண்டுதான் இருக்கும். அது மே மாசத்திற்கு பிறகு அந்த இடம் குரு பார்வை பெறுவதால் மேலும் சிறப்பாக பாகிஸ்தானம் ஆகிவிடுகிறது. இதுவரை நடைபெறாமல் இருந்தக்கூடிய உங்க எண்ணம் கூட மே மாசம் 11ஆம் தேதிக்கு பிறகு நிவர்த்தி அடையும். மே மாசம் 11ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறது. புத்திரர்களுக்கு முன்னேற்றம் அல்லது புத்திரர்களால் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் வாழ்க்கை துணை வழியே முன்னேற்றம், அல்லது வாழ்க்கை துணை வழிக்கு முன்னேற்றம், வெளிவட்டார தொடர்புகள், நண்பர்கள் மூலமாக சிறப்படைதல், கூட்டு தொழில் சிறப்படைதல், இவ்வளவும் மே மாசத்திற்கு பிறகு நடைபெறப் போகிறது. மே மாசத்திற்கு பிறகு 5, 7, 9 இடங்களை குரு பகவான் பார்க்கிறார். வருடம் முழுவதுமே உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். அதனுடன் கேது பகவானும் வந்து சேர்க்கிறார். அதனால புதிய முயற்சி எதுவும் செய்ய வேண்டாம். ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறதே செஞ்சுக்கிட்டு இருங்க, நன்றாக இருக்கும். ஏற்கனவே செய்து கொண்டிருந்தீர்களானால் உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்களும், பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களும், வாழ்க்கை துணை வழியான விஷயங்களும் நன்றாக இருக்கும். புதிதாக எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம். திருமண சம்பந்தமான நிகழ்வுகள் கட்டாயம் நடந்து ஏறும் மிதுன ராசிக்காரங்களுக்கு. உபய ஜெயஸ்தானமான 3, 6, 11 பாவகிரகங்கள் இருப்பது நல்லது என்பதால் கேது பகவான் 3ஆம் இடத்துக்கு வருவது உங்களுக்கு ஒன்றும் கெடுதல் செய்யாது. 9ஆம் இடம் வியாழன் பார்வை தருவதனால அந்த ராகுவினால் வரக்கூடிய பலன்கள் எதுவுமே உங்களை பாதிக்காது. ஆக மிதுன ராசிக்காரங்களுக்கு அனைத்துமே புத்தாண்டில் நன்றாகத்தான் இருக்கிறது. பிள்ளைகள் மேம்பாடு, வாழ்க்கை துணை மேம்பாடு, தந்தை வழியாக உள்ள பிரச்சனைகள் குறைதல் அனைத்துமே நன்றாக நடைபெறுகின்றன. மீனராசிக்காரர்கள் இந்த புத்தாண்டில் சீரோடும் திறப்போடும் வாழ்வதற்குரிய சூழ்நிலையே நிலவுகிறது. அடுத்து கடகராசிக்காரர்களுக்கு வருடம் முழுவதும்
அஷ்டம சனி 8ஆம் இடத்தில் கோலோச்சி கொண்டிருக்கிறார். இந்த 8ஆம் இடத்துல சனி ஏற்கனவே இருக்கிறாரு. ஆனா உங்களுக்கு ஒரு நற்செய்தி காத்திருக்கிறது. என்ன நற்செய்தி? மே மாசத்திற்கு பிறகு அந்த 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். இப்ப மே மாசம் வரைக்கும் உள்ள கஷ்டங்கள் மே மாசத்திற்கு பிறகு குறையும். இதுவரைக்கும் இருந்த தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனச்சஞ்சலங்கள் மே மாசத்திற்கு பிறகு உங்களுக்கு குறையும். ஏனால் உங்களுடைய 8ஆம் இடம் குரு பார்வை பெறுகிறது. உங்களுடைய 10ஆம் இடம் சனி பார்வையுடன் இருப்பதால் உங்களுடைய பணிச்சுமை அதிகமாகத்தான் இருக்கும். பணிச்சுமை அதிகமா இருக்கும். வேலையான்னு இருக்கும். ஏன்னா சனி பகவான் உங்க 10ஆம் இடத்தை பார்க்குது. அடுத்து சனி பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குது, குடும்பஸ்தானத்தை பார்க்குது, வாக்குஸ்தானத்தை பார்க்குது. அதனுடன் கேது பகவானும் மே மாதம் சேர்ந்து கொள்றாரு. என்னடா அஷ்டம சனியால பிரச்சனைகள் குறையுதேன்னு மூச்சு விடக்கூடிய நேரத்துல இந்த குடும்பஸ்தானத்தை கேது பகவான் ஆக்கிரமித்துக் கொண்டு சனி பகவான் பார்வையும் பெறுறதுனால தனவரவு தடைப்படுவதற்குரிய சூழ்நிலையும், குடும்பத்துல பேச்சினால சண்டை சச்சரவு வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. தனவரவு தடைப்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறதுனால புதுசா பணத்தை கொண்டு போய் எதுலையும் முதலீடு செய்ய வேண்டாம். இந்த 8ஆம் இடத்துல உள்ள ராகுவும் 2ஆம் இடத்துல உள்ள கேதுவும் ஏதேனும் முதலீடு செய்யக்கூடாத இடங்களில் உங்களை முதலீடு செய்ய வைத்து பொருளாதார இழப்பை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருப்பது என்பதால் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் தேவையில்லாததை பேசி சண்டை சச்சரவுகளை இழுக்கக்கூடாது. இன்னொரு சிறப்பம்சமாக உங்களுடைய ராசிக்கு 4, 6, 8ஆம் இடங்களை குரு பகவான் பார்ப்பதால் சுகஸ்தானம் வலுப்படுகிறது. சந்தோஷமாக இருப்பீர்கள். தாயாரனுடைய உடல்நிலை சிறப்பாக இருக்கும். 6ஆம் இடத்தை பார்ப்பதால் கடன் தொல்லை எல்லாம் குறையும். நீங்க தேவையில்லாம இல்லாத முதலீடு செய்யக்கூடாது. அது 8ஆம் இடத்தில் உள்ள சனி ராகுனால ஏற்படக்கூடிய விளைவாக இருக்கலாம், செய்யக்கூடாது. மற்றபடி நீங்க கடன் தொல்லையில் நிவர்த்தி அடைவீர்கள். உங்களுடைய உடல்நலம் மேம்பாடு அடையும். எதிரிகள் தொல்லை குறையும். நன்றாக இருக்கிறது. சுருக்கமாக சொன்னால் இந்த கடகராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டியது என்ன? வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் இருந்து கொண்டு சனி பகவான் பெறுவதால் பேச்சில் கவனம் தேவை. பேசி சண்டை இழுத்து விடக்கூடாது. பொருளாதார விஷயத்தில் கவனம் தேவை. பொருளாதார இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கவனம் தேவை. இதுதான் கடகராசிக்காரங்க கவனமா இருக்கக்கூடிய வாய்ப்பு. மீதி 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது சிம்மராசி. சிம்மராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வருடம் முழுவதும் 7ஆம் இடத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார். கண்டக சனி, 7ஆம் இடத்து சனி. கடினமான நண்பர்கள் மூலமாகவும், வாழ்க்கை துணை மூலமாகவும், வெளிவட்டாரங்கள் மூலமாகவும் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் மே மாதத்திற்கு பிறகு அந்த 8ஆம் இடத்தை, 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் மே மாதம் வரைக்கும் வெளிவட்டாரத்தில் இருந்த தொந்தரவுகள், வாழ்க்கை துணை வழியாக இருந்த தொந்தரவுகள் எல்லாமே குறைய ஆரம்பித்து குறைந்துவிடும். 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்து கொண்டிருப்பதால் வரக்கூடிய லாபங்கள் பகிரத பிரயத்தனத்திற்கு பிறகே வரும். கஷ்டப்பட்டு தான் லாபத்தை ஈட்ட வேண்டும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். 4ஆம் இடத்தை பார்ப்பதால் வீடு வாகன செலவுகள் ஏற்படும். தாயாரனுடைய உடல்நலம் பாதிக்கப்படும் என்றாலும் மே மாசம் 11ஆம் தேதி வரை அது குருவினால் காப்பாற்றப்படுகிறது. மே மாசம் 11ஆம் தேதிக்கு பிறகு அந்த இடம் குரு பார்வையில் இருந்து தவறி விடுவதால், குரு பார்வை இல்லாமல் போவதால் மே மாசம் 11ஆம் தேதிக்கு பிறகு தாயாரனுடைய உடல் நலத்திலும் வீடு வாகன பராமரிப்பிலும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம். உங்கள் ராசிக்கே கேது பகவான் வரப்போகிறார் மே மாசம். ஏற்கனவே சனி பகவான் பார்வை பெறுவதனால எப்பொழுதுமே கொஞ்சம் படபடப்பாகவும் டென்ஷனாகவும் தான் இருப்பீங்க. அது போதாதுன்னு கேது பகவான் வேற வாரதுனால
நீங்க 2025 முழுவதுமே மிகுந்த படபடப்புடனும் தொந்தரவுடனும் காணப்படுவீர்கள். அதனால உங்களுடைய உடல் நலனை அடிக்கடி பேணி பாதுகாத்துக் கொள்ளவும். ஏன்னா ராசியிலேயே கேது பகவான் இருக்கும் பொழுது பதட்டம் அதிகமாக இருக்கும். தேவையற்ற நினைவுகளை தோற்றுவித்துக் கொண்டிருக்கும். வேண்டாத விஷயங்களை கூட நினைக்க வச்சுக்கிட்டு இருக்கும். அது ஒண்ணுதான் நீங்க கவனிக்க வேண்டியது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3, 5, 7 இடங்களை பார்க்கிறாரு. 3ஆம் இடத்தை பார்ப்பதால் முயற்சிகள் பலிதமாகும். 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பிள்ளைகள் முன்னேற்றம், பிள்ளைகளால் நல்ல செய்திகள் எல்லாம் வரும். உங்களுடைய பதவிகள் எல்லாம் காப்பாற்றப்படும். அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுவதால், வியாழன் பார்வை பெறுவதால் பிள்ளைகளுக்கு முன்னேற்றம் அல்லது பிள்ளைகளால் நல்ல செய்திகள் சேருதல், உங்கள் அலுவலகங்களில் பதவி வைப்பவர்களுக்கு பதவிகளில் பிரச்சனை வராமல் இருத்தல், அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓடோடி போதல் ஆகியவையெல்லாம் நிகழும். அந்த குரு பகவான் 7ஆம் இடத்தையும் பார்ப்பதால், மே மாசத்திற்கு பிறகு பார்ப்பதால், மே மாசத்திற்கு பிறகு வெளிவட்டார தொடர்பு முன்னேறும். வாழ்க்கை துணை வழியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். நண்பர்கள் வழியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ராசியிலேயே உள்ள கேது பகவான் மே மாதத்திற்கு பிறகு, இப்பொழுது சனி பகவான் பார்வை பெற்றுக்கொண்டே இருக்கிறது. 2025 ஜனவரியில இருந்த மே மாசத்திற்கு கேது பகவான் வேற அந்த இடத்துக்கு வருது. அதனால இப்பொழுது இருக்கக்கூடிய பதட்டமும் டென்ஷனும் மே மாசத்திற்கு பிறகு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருப்பதால் தங்களுடைய உடல் நலனை பாதுகாத்துக் கொள்ளவும், தேவையான விஷயங்களை நினைத்துக் கொண்டு சிந்தித்துக் கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டு இருக்க வேண்டாம். மனதை அமைதியாக இருப்பதற்குரிய வழிமுறைகளை பாருங்கள். ராசியிலேயே சனி பகவான் கேது பகவான் இருப்பதால் விநாயகர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்வது மிகவும் நல்லது. விநாயகர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்யும். சனியும் கேது உங்க ராசியிலே இருக்காங்க. அவர்கள் உங்களுக்கு மன நிம்மதியை அளிப்பார்கள். விநாயகர் முன்னாலே ஆஞ்சநேயர் முன்னாலே நின்று விநாயகர் காயத்ரி ஆஞ்சநேயர் காயத்ரி எல்லாம் சொல்லுங்கள். அதான் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். மற்றபடி வேற ஒன்றும் சிறப்பாக செய்வதற்கு ஒன்றுமில்லை. அடுத்தது கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு எப்படி இருக்கும்? கன்னிராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்திலேயே 2025 முழுவதும் சனி பகவான் கோலோச்சி கொண்டிருக்கிறார். 9ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு மிகவும் நல்லதை செய்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் 10ஆம் இடத்திற்கு செல்ல போகிறார். உங்கள் ராசியிலேயே இருக்கக்கூடிய கேது பகவான் மே மாதம் 12ஆம் இடத்திற்கு போகிறார். அந்த 6ஆம் இடத்திற்கு ராகு பகவான் வரப்போகிறார். இவர்களெல்லாம் என்ன செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார்கள்? 6ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருப்பது நல்லதுதான். அந்த 6ஆம் இடம் மே மாதத்திற்கு பிறகு வியாழன் பார்வையும் பெறுகிறது, குரு பார்வை பெறுகிறது. 6ஆம் இடம் குரு பார்வை பெறுவதால் எதிரிகள் தொந்தரவு குறையும், உடல் நலம் நன்றாக இருக்கும், கடன் தொல்லைகள் குறையும், எல்லாம் நன்றாக இருக்கிறது. உங்களுடைய தனஸ்தானத்தையும் குரு பகவான் மே மாதத்திற்கு பிறகு பார்க்க போகிறார். பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கும். சுகஸ்தானத்தையும் பார்க்கிறார். உடல் நலம் நன்றாக இருக்கும், சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். ஆனால் 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்து கொண்டு இப்பொழுது தேவையில்லாத செலவுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டேதான் இருக்கிறார். 2025 முழுவதும் ஏற்படுத்தி கொண்டேதான் இருப்பார். மே மாதத்திற்கு பிறகு கேது பகவானும் சனி பகவானுடன் கேது பகவான் 12ஆம் இடத்திற்கு சென்று சனி பகவான் பார்வை பெறுவதால் இருவரும் சேர்ந்து வீணான செலவுகளை அதிகமாக தோற்றுவிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கேது 12ஆம் இடத்துக்கு போறான். செய்யக்கூடாத காரியங்களை எல்லாம் செய்ய வைத்து செலவுகளை ஏற்படுத்துவான். சனி வேற அந்த இடத்த பாக்குறதுனால வம்பு வழக்குகள்னால செலவுகள் ஏற்படுறதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. நீங்க தான் கவனமா இருக்கணும். நீங்க எதுலையா போய் முதலீடு செஞ்சுக்கிட்டு முடிச்சுக்கிட்டு நிக்க கூடாது. தேவையில்லாத விஷயங்கள்ல மாட்டிடக்கூடாது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கிறாரு. ஆனா நல்ல விதமாக மே மாசம் வரைக்கும் அந்த 3ஆம் இடத்தை வியாழ பகவான் பார்க்கிறாரு. சனி பகவானால உங்கள் முயற்சிக்கு ஏற்படக்கூடிய
தடைகளையும் இடையூறுகளையும் மே மாசம் வரைக்கும் அந்த குரு பகவான் தடுத்து ஆட்கொண்டு காப்பாற்றிக் கொண்டு உதவி செய்து கொண்டிருக்கிறாரு. மே மாசத்துக்கு பிறகு அவர் மிதுன ராசிக்கு போறதுனால உங்களுடைய 3ஆம் இடம் குரு பார்வை பெறாமல் போய்விடுகிறது, சனி பார்வை மட்டுமே பெறுது. அப்போ உங்களுக்கு முயற்சிகள்ல தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால உங்களுடைய புதிய முயற்சிகளை பூராமே மே மாசத்துக்குள்ளேயே முடிச்சுக்கிடுங்க. அதான் நீங்க செய்ய வேண்டியது. குரு பகவான் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடத்தை பாக்குறாரு. அதனால மே மாசத்துக்குள்ள உங்களுடைய புதிய முயற்சிகளை எல்லாம் முடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு 2025 முழுவதுமே வீண் வரைய செலவுகள் ஏற்படும் என்பதை உணர்ந்து கொண்டு எச்சரிக்கையாக இருங்கள். நீங்க இந்த சொல்றதே நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்வை மேற்கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக தான். நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது, அனாவசியமான செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு அது தகுந்தபடி வாழ்க்கையை நடத்த வேண்டும். வீண் செலவுகள் ஏற்படும். 8ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்குது. அதனால தேவையற்ற முதலீடுகளில் இருந்து திடீர்னு பண இழப்புகளுக்கு காரணமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிடும். 12ஆம் இடத்தையும் பார்க்குது சனி பகவான். கேது பகவான் சேர்ந்து கொண்டிருக்கிறது. வீண் விரைய செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் நிலவுகிறது. 8ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் திடீர் என்று சிறு சிறு விபத்துகள் ஏற்படலாம், மனச்சஞ்சலங்கள் ஏற்படலாம். அதனால கவனமாக இருக்க வேண்டியது கன்னிராசிக்காரங்க. ஏன்னா 8ஆம் இடம் இந்த வருடம் முழுவதுமே சனி பார்வை பெறுகிறது. 12ஆம் இடம் சனி பார்வை பெறுகிறது. 12ஆம் இடத்திற்கு கேது பகவான் வேற போறாரு. அதனால வீண் செலவுகளும் திடீர் விபத்துக்களும் திடீர் மனச்சஞ்சலங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் கன்னிராசி என்பர்கள். அடுத்து துளாராசிக்காரர்கள். துளாராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு எப்படி இருக்கும்? துளாராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துக்குரியவன் 5ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கிறார். 5ஆம் இடத்துக்குரிய சனி 5ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கிறார். அது நல்லது. மே மாசத்திற்கு பிறகு அவர் குரு பார்வையும் பெறுகிறார். ஆதலால் நீங்கள் பதவி உயர்வு பெறுவதற்குரிய காலகட்டமாக இது இருக்கிறது. பதவி பூர்வ புண்ணியானாம் என்ற அடிப்படையில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் மே மாசத்திற்கு பிறகு உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு காத்திருக்கிறது. ராகு பகவானும் அந்த இடத்துக்கு வருவதால் நீங்கள் வெளிநாடு சென்று வருவதற்குரிய வாய்ப்புகள் கூட உங்களை தேடி வரலாம். ஆனால் அதே சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதால் நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வெளிவட்டார தொடர்பில் கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை துணை வழியே சிறு சிறு சங்கடங்கள், தற்காலிக பிரிவுகள் எல்லாம் ஏற்படலாம். அதற்கு ஏற்ற வகையில் அனுசரித்து செல்ல வேண்டும் என்ற மனநிலையில் இருக்க வேண்டும். 11ஆம் இடத்திற்கு கேது பகவான் வருவதால் லாபம் கூடும் என்றாலும் சனி பகவான் இந்த 11ஆம் இடத்தை பார்ப்பதால் பல்வேறு போராட்டங்கள், தடைகளுக்கு பிறவே அந்த லாபத்தை நீங்கள் பெற முடியும். உங்கள் ராசியவே குரு பகவான் மே மாதத்திற்கு பிறகு பார்க்க போகிறார். மே மாசத்திற்கு பிறகு உங்கள் ராசியவே குரு பகவான் பார்ப்பதால் உடல் பொலிவும் உள்ள பொலிவும் ஏற்படும். உங்கள் ராசிக்கு தைரிய வீரிய விஜயஸ்தானத்தை மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் பார்க்க போவதால் மே மாதத்திற்கு பிறகு உங்கள் வாழ்வில் வெற்றிகள் கூடும், முயற்சிகள் பலிதமாகும். ஆனால் மே மாதத்திற்கு பிறகு உங்களுடைய தனஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதாலும் லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதாலும் தீராத முயற்சிகளுக்கு பிறகுதான் நீங்கள் நினைத்த லாபத்தை அடைய முடியும். சுருக்கமாக சொல்ல போனால் 2025 உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்கள் ராசி குரு பார்வை பெறுவதால் உடல் பொலிவும் உள்ள பொலிவும் ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையமாக இருக்கும். பிள்ளைகள் நலம் மேம்பாடு அடையும். பதவி உயர்வு காத்திருக்கிறது. அடுத்தது விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு எப்படி இருக்கும்? உங்களுக்கு 4ஆம் இடத்துக்குரியவன் 4ஆம் இடத்திலேயே இருந்து இந்த புத்தாண்டு முழுவதும் கழிய போகிறது. 4ஆம் இடத்துக்குரிய சனி பகவான் 4ஆம் இடத்திலேயே இருக்கிறார். அவருடன் ராகு பகவானும் சேர்ந்து கொள்கிறார். ஆதலால் மே மாதம் வரை உங்களுடைய தாயாரின் உடல் நலனில் கவனம் எடுக்க வேண்டும்.
தாயாருடைய உடல் நலனில் கவனமாக இருக்க வேண்டும். வீட்டு பராமரிப்பு செலவுகள், வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் மே மாதத்திற்கு பிறகு உங்களுடைய 4ஆம் இடம் குரு பார்வை பெறுவதால் தாயாரனுடைய உடல் நலம் மேம்பாடு அடையும். வீட்டு பராமரிப்பு செலவுகள் எல்லாம் குறையும். உங்களது ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு கேது பகவான் வந்து சனி பகவானும் பார்வையிடுவதால் நீங்கள் விரும்பாத ஒரு பணி மாற்றம் உங்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு ஏற்படும். உங்களுடைய வேலையில் ஒரு மாற்றம் ஏற்படும். அது உங்களுக்கு பிடிக்காததாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தையும் உங்கள் ராசியையும் சனி பகவான் பார்க்கிறார். பார்த்து கொண்டே இருக்கார் 2025 முழுவதும். 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்து கொண்டிருப்பதால் சிறு சிறு உடல்நல குறைபாடுகள் வந்து கொண்டுதான் இருக்கும். என்ன குறைபாடு வந்தாலும் உடனே மருத்துவரை அணுக வேண்டும். உங்கள் ராசியை இப்பொழுது வியாழன் பார்த்து கொண்டிருக்கிறார். மே மாசம் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அதனால உடல் பொலிவும் உள்ள பொலிவும் இருக்கும். இப்ப சனி பகவானும் பார்த்து கொண்டிருக்காரு, குரு பகவானும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. உடல் பொலிவும் உள்ள பொலிவும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் மே மாசத்துக்கு பிறகு உங்கள் ராசி குரு பார்வை பெறாமல் போய்விடுகிறது. சனி பகவான் மட்டுமே பார்வையிடுகிறார். அதனால மே மாசத்துக்கு பிறகு உங்களுடைய உடல் நலனில் கவனம் தேவை. மிகுந்த அக்கறையுடன் இருக்க வேண்டும். மே மாதத்திற்கு பிறகு மிகுந்த படபடப்புடன் காணப்படுவீர்கள். இதான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார் மே மாசத்திற்கு பிறகு. அதனால உங்களுக்கு மே மாசத்திற்கு பிறகு சுப செலவுகள் பிள்ளைகள் நிமித்தமாக ஏற்படலாம். ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலில் மாற்றம் ஏற்பட்டு புதிதாக வரவுகள் வர ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் வரவுகள் குறையாக இருந்தது, பிறகுதான் அதிகமாக ஆரம்பிக்கும். ஏன்னா கேது பகவான் 10ஆம் இடத்துக்கு போறதுனால தொழில் மாற்றம் ஏற்பட போகுது. ஆனா தனஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதனால நீங்கள் விரும்பாத ஒரு இடத்திற்கு மாறி சென்றாலும் அதன் மூலமாக உங்களுக்கு தனவரவுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. மே மாதம் வரைக்கும் தாயாரனுடைய உடல்நலில் கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகன பராமரிப்பு, வீட்டு பராமரிப்பில் கவனமாக இருக்க வேண்டும். செலவுகள் ஏற்படும். மே மாசத்திற்கு பிறகு அது குறைந்துவிடும். இது விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன். தனுசு ராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு பலன் எப்படி இருக்கும்? தனுசு ராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு எப்படி இருக்கும்? தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 3ஆம் இடத்திலேயே வருடம் முழுவதும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அவர் இருந்து கொண்டிருப்பது நல்லதுதான். அதே 3ஆம் இடத்திற்கு மே மாதம் ராகு பகவானும் வரப்போகிறார். மே மாதம் அந்த தைரிய வீரிய விஜயஸ்தானம் குரு பார்வையும் பெறுகிறது. ஆக மே மாதத்திற்கு பிறகு உங்களுடைய முயற்சிகள் பெருவெற்றியாகும். நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பெருவெற்றியாகும். உங்கள் ராசியவே குரு பகவான் பார்க்கிறார். அதனால உடல் பொலிவும் உள்ள பொலிவும் அழகு ஏற்படும், மன நிம்மதி ஏற்படும், தெளிவு பிறக்கும், எல்லாம் நன்றாக இருக்கும். 7ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருவதால் திருமணம் சம்பந்தமான நிகழ்வுகள் அனைத்துமே வெற்றியடையும். உங்கள் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் லாபம் நன்றாக இருக்கும். மே மாதத்திற்கு பிறகுதான் பார்க்க போகிறார். அதனால் மே மாதத்திற்கு பிறகு உங்களுடைய தொழிலில் லாபம் அதிகமாக இருக்கும். மே மாதத்திற்கு பிறகு உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும். ஆனால் 9ஆம் இடத்திற்கு கேது பகவான் வருகிறார். 9ஆம் இடத்துக்கு கேது பகவான் வருகிறார். சனியால் பார்க்கப்படுகிறார். தந்தையாரின் உடல் நலனில் கவனம் தேவை. நீங்கள் புதிதாக எந்த எண்ணங்களையும் செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். 9ஆம் இடத்துக்கு கேது வராரு, சனியால் பார்க்கப்படுது. அதனால் தந்தையாரனோட உடல் நலனில் கவனம் தேவை. புதிதாக எந்த திட்டங்களையும் வகுக்க வேண்டாம். திட்டங்கள் வகுப்பதை தள்ளி போடுங்கள். 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் 2025 முழுவதும். பிள்ளைகள்
விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், அல்லது உங்கள் பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும். பதவி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். இடையூறுகள் வந்து போகும். பிள்ளைகளுக்கு சிறு சிறு உடல்நல பாதிப்புகள் வந்து போகும். ஏனென்றால் சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விஷயமாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விஷயமா எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. திருமண விஷயமா எல்லா முயற்சியும் எடுக்கலாம். புதிய திட்டங்கள் எதையும் போடக்கூடாது. இதுதான் தனுசு ராசி. அடுத்து மகர ராசிக்காரர்கள் புத்தாண்டு எப்படி இருக்கும்? மகர ராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு எப்படி இருக்கும்? 2ஆம் இடத்துக்குரியவன் 2ஆம் இடத்திலேயே வருடம் முழுவதும் சஞ்சாரம் செய்கிறான். தனஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் பொருளாதார வரவு தடைப்பட்டு கொண்டேதான் வந்து கொண்டிருக்கும். அதுல மே மாசத்துக்கு பிறகு ராகு பகவானும் வருவதால், மே மாசத்திற்கு பிறகு வியாழன் பார்வை பெறுவதால் இதுவரை தடைப்பட்டிருந்த தன வரவுகள் அனைத்தும் மே மாதத்திற்கு பிறகு வர ஆரம்பிக்கும். மே மாசத்திற்கு பிறகு இதுவரை தடைப்பட்டிருக்கக்கூடிய தன வரவுகள் வர ஆரம்பிக்கும். குடும்பஸ்தானத்தை வியாழன் பார்ப்பதால் திருமண விஷயங்கள் கூட செய்யலாம். பிள்ளைகளுக்கான திருமண முயற்சிகளை கூட செய்யலாம், தப்பு கிடையாது. அந்த சனி பகவான் உங்களுடைய ராசியினுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. மகர ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அது சூரியனுடைய வீடாக இருக்கிறது. அங்கு கேது பகவானும் வராரு. அதனால உங்களுக்கு திடீர் உடல்நல குறைவுகளும் மேல் அதிகாரிகளால தொந்தரவோ ஏற்படும். 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறாரு. 8ஆம் இடத்துக்கு கேது பகவான் வேற வராரு. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் போறாரு. அதனால மே மாதத்திற்கு பிறகு இப்பொழுது நீங்கள் குரு பார்வையோடு இருக்கிறீர்கள். மே மாசம் வரைக்கும் குரு பார்வையோடு இருக்கீங்க. அதனால எல்லாமே நிவர்த்தி ஆயிருது. கஷ்டங்களை கொடுக்காமல் ஒரு கவசம் போல் என்று அந்த குரு காப்பாற்றி வைக்கிறார் உங்களை. ஆனா மே மாசத்திற்கு பிறகு உங்கள் ராசி குரு பார்வை பெறாமல் போய்விடுகிறது அல்லவா? அதனால மே மாசத்துக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வீடுகளிலும் படிக்கட்டுகளிலும் ஏறும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். பிரயாணத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற பிரயாணம் ஏற்பட்டு தேவையற்ற செலவுகள்லாம் ஏற்பட்டு உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால வியாழனும் இப்ப பார்த்து கொண்டிருந்ததுனால இப்பொழுது லாபம் நன்றாக வந்து கொண்டிருக்கும். ஆனால் மே மாசத்திற்கு பிறகு உங்களுடைய லாபஸ்தானத்தை சனி பகவான் மட்டுமே பார்வையிடுவதால் லாபம் மே மாசத்துக்கு பிறகு குறைந்துவிடும். மே மாசம் வரைக்கும் லாபம் நன்றாக இருக்கும். இதான் மகர ராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு பலன். கும்பராசிக்காரங்களுக்கான பலன். கும்பராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ராசியிலேயே 2025 வரைக்கும் இருக்கிறாரு. பொதுவாகவே ராசிநாதன் உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். ஆனா அவருடைய பார்வை கெடுதல் தான் பண்ணும். இயல்பான குணம் மாறாது இல்லையா? அவர் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இப்பொழுது 10ஆம் இடத்தை சனி பகவானும் பார்க்கிறாரு, குரு பகவானும் பார்க்கிறாரு. அதனால இப்போ குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பதால் வேலை சுகமாக இருக்கும். மே மாசம் வரைக்கும் வேலை சுகமாக இருக்கும். மே மாசத்திற்கு பிறகு உங்க 10ஆம் இடம் குரு பகவான் பார்வை பெறாமல் சனி பார்வை மட்டுமே பெறுவதால் மே மாசத்திற்கு பிறகு உங்களுடைய பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சரியா? இப்பொழுது சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் நண்பர்களால உங்களுக்கு சிறு சிறு இடைஞ்சல்கள் தொந்தரவுகள் வந்து கொண்டிருக்கும். பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளங்கள் இருந்து கொண்டிருக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியே பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கும். ஏனால் வியாழன் பார்வை பெறாமல் அந்த 7ஆம் இடம் சனி பார்வை மட்டுமே பெறுகிறது. அந்த 7ஆம் இடத்திற்கு மே மாசம் கேது பகவானும் வரப்போறாரு. அதனால வெளிவார தொடர்புகளில் நீங்கள் 2025 முழுவதுமே கவனமா இருக்கணும். வெளிவட்டார தொடர்பில் கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கூட்டு தொழில் செய்பவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். புதிதாக பார்ட்னர்ஷிப் எதுவும் போடக்கூடாது, தப்பா போய் முடிஞ்சிடும்.
உங்கள் வாழ்க்கை துணை வழியே பிரச்சனை வரும் என்பதை தெரிந்து கொண்டு இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பொறுமையாக சென்றால்தான் இந்த காலத்தை கழிக்க முடியும். ஆனால் உங்கள் ராசியவே குரு பகவான் மே மாதத்திற்கு பிறகு பார்க்க போகிறார். அதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் குரு பகவான் காப்பாற்றி விடுவார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் மே மாசத்திற்கு பிறகு. அதனால உங்கள் எண்ணம் பூரா ஈடேறும். மே மாசத்திற்கு பிறகு உங்கள் எண்ணங்கள் பூராமே பலிதமாகும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலில் உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? புதிய முயற்சிகளை தள்ளி போட வேண்டும். சனி பயிற்சி வரைக்கும் வாழ்க்கை துணை விஷயத்தில் பொறுமையுடன் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். புதிய ஒப்பந்தங்கள் எதுவுமே போடக்கூடாது. இதுதான் கும்பராசிக்காரங்களுக்கான புத்தாண்டு பலன் எப்படி இருக்கும். அடுத்து மீனராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு பலன். புத்தாண்டு மீனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? 2025 முழுவதுமே விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். அவர் தனஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். ஆக சனி பகவான் 2025 முழுவதுமே விரயஸ்தானத்தில் இருப்பதால் விரயம், வீண் செலவுகள் அதிகமாக இருக்கும். தனஸ்தானத்தை பார்வையிடுவதால் தனவரவு தடைப்பட்டு கொண்டிருக்கும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த இடத்திற்கு ராகு பகவானும் 12ஆம் இடத்திற்கு மே மாதம் வரப்போகிறார். அதனால விரைய செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தென்பட்டாலும் அந்த 12ஆம் இடமானது மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் பார்வை வருவதால் இதுவரை வீணாக நீங்கள் செய்து கொண்டிருந்த செலவுகள் அனைத்துமே மே மாதத்திற்கு பிறகு நல்ல செலவுகளாக மாறி போய்விடும். மே மாசம் வரைக்கும் அந்த செலவு ஊராமே ஒரே செலவா இருக்கும். என்னடா இப்படி வந்ததெல்லாம் போயிட்டு இருக்கேன்னு நினைப்பீங்க. அதே செலவுகள் மே மாசத்துக்கு பிறகு நல்ல செலவாக மாறி போயிடும். மீனாசிக்காரங்க கவனமா கேட்டுக்கிடுங்க. மே மாசத்துக்கு பிறகு நீங்க செய்யக்கூடிய செலவுகள் எல்லாம் பயனுடையதாகிவிடும். ஏன்னா குரு பகவான் பார்வை பெறுகிறது அந்த விரயஸ்தானம். உங்களுடைய தொழில் ஸ்தானமும் குரு பகவான் பார்வை பெறுகிறது. ஆக தொழில இருந்த இடையூறுகள் அனைத்துமே சரியாகிவிடும். தொழில் ஸ்தானம் வலுப்பெறுகிறது. தொழில் வலுப்பெறுகிறது. செலவுகள் நல்ல செலவுகளாக மாறப்போகின்றன. உங்களுடைய 8ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்ப்பதால் இதுவரை இருந்த வீண் மனச்சஞ்சலங்கள் அனைத்துமே நீங்கிவிடும். இதுவரை இருந்த வீண் மனச்சலனங்கள் மே மாதத்திற்கு பிறகு நீங்கிவிடும். ஏன்னா 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாரு. சனி பகவான் 12ஆம் இடத்தில் இருந்து கொண்டு விரைய செலவுகள் ஏற்படுத்தி கொண்டு 6ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருப்பதால் எதிரிகளால தொந்தரவு, உடல்நல தொந்தரவு இதெல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் 2ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருப்பதால் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. கடன் கொடுத்தாச்சுன்னா மீனராசிக்காரங்க நீங்க இப்ப கடன் கொடுத்தீங்கன்னா வராது. ஜாமீன் கையெழுத்து போட்டா நீங்க தான் கட்ட வேண்டியிருக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் மேம்பாடு அடையும். செலவுகள் சுப செலவுகளாக மாறிவிடும். இதெல்லாமே நன்றாக இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது பொருளாதார விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். யாருக்குமே ஜாமீன் போடக்கூடாதுங்க. இதான் சுருக்கமா சொல்ல போனா 2025 முழுவதுமே நீங்க யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. எல்லா ராசிக்கும் 12 ராசிக்குமான பலன்களை தேவையான விஷயங்களை மட்டும் கரெக்டா சொல்லியிருக்கோம். என்னென்ன விஷயங்கள்ல நம்மளுடைய அன்பர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய என்பதை மட்டும்தான் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கேன். முழு ராசி பலன் சொன்னா 12 மணி நேரம் ஆகிட்டு இருக்கும். யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால அவங்க என்ன விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே நம்மளுடைய அன்பர்களுக்காக வேண்டி பின் பாயிண்ட் செய்து சொல்லியிருக்கிறேன். அதை கேட்டு இந்த புத்தாண்டில் எல்லோரும் நலம் பெறுங்கள், வளம் பெறுங்கள், நன்றாக இருங்கள் என்று சொல்லி இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் 12 ராசிகளுக்கு என்ற உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.